காகங்களின் எண்ணிக்கை என்ன? அக்பர் அவரோட பிரச்சனைகளுக்கு விடை காண பீர்பாலையே நம்பி இருக்கிறது அரச சபையில் இருந்த மற்ற அமைச்சர்களுக்கு வருத்தமாகவும் பொறாமையாகவும் இருந்தது. சரி, இது குறித்து நம்ம அரசரிடமே நேரடியாக கேட்டுடலான்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு அரச சபை கூடுச்சு. அரசே, தாங்கள் எந்த பிரச்சனைக்கும் பீர்பாலையே எதிர்பார்க்கிறீர்கள். இது அமைச்சர்களாக எங்களை மட்டம் தட்டுவது போலவும் முட்டாளாக்குவதாகவும் உள்ளது அப்படின்னு மன்னர்கிட்ட முறையிட்டாங்க. அமைச்சர்களோட குற்றச்சாட்டை கேட்ட அக்பர் சிரிச்சுக்கிட்டே, அமைச்சர்களே, பீர்பாலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் அவரோட அறிவாற்றலும் திறமையும் சாதுரியமான பேச்சும் தானே தவிர தனிப்பட்ட முறையில் வேற எந்த காரணமும் இல்லை. அதற்காக உங்களை நான் இழிவாக கருதுகிறேன் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பீர்பால் அரசபைக்கு வந்துருவாரு. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே நான் அவரை சோதிக்கிறேன். அவரோட அறிவு திறமையை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் பீர்பாலும் சபைக்கு வந்தார். அரசர் அமைச்சர்களோட வேறு சில விஷயங்களை குறித்து விவாதிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீரென்று, நமது நாட்டில் காகங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன என்பது யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அமைச்சர்களை பார்த்து கேட்டார். நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளது, மலைகள் உள்ளதுன்னு கேட்டால் கூறலாம். நாட்டில் உள்ள காகங்களின் எண்ணிக்கை யாருக்கு தெரியும்? அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் விடை தெரியல. என்ன அமைச்சர்களே, உங்களுக்கு ஒருவருக்கும் விடை தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை பார்த்து, நீங்களாவது பதில் கூறுங்கள் அப்படின்னாரு. அரசே, நமது நாட்டில் மொத்தம் 1,88,325 காகங்கள் உள்ளன அப்படின்னு சொன்னார். அமைச்சர்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காகங்களோட எண்ணிக்கையை பீர்பால் எப்படி சொன்னாரு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமானாங்க. அப்போ தன்னை அறிவுஜீவின்னு நினைச்சிட்டு இருந்த அமைச்சர் ஒருவர் எழுந்து, பீர்பால், நீங்கள் கூறிய எண்ணிக்கையை விட கூடுதல் அளவிலான காகங்கள் இருந்தால் என்ன செய்வது அப்படின்னார். அமைச்சரே, நீங்கள் கூறுவது உண்மையாக இருக்கலாம். நான் கூறிய எண்ணிக்கையை விட கூடுதலாக இருந்தால் வெளியூரிலிருந்து நமது நாட்டிற்கு சில காகங்கள் விருந்தாளியாக வந்துள்ளன என தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னார். இன்னொரு அமைச்சர் எழுந்து, பீர்பால், தாங்கள் கூறுவது போல் காகங்கள் அதிகமாக இருந்தால் சரி. ஆனால் நீங்கள் கூறிய எண்ணிக்கையை விட காகங்கள் குறைவாக இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு ஆணவத்தோட கேட்டார். அதுக்கு பீர்பால், அப்படியும் கூட இருக்கலாம். நமது நாட்டில் உள்ள காகங்கள் வெளியூரில் உள்ள உறவுக்கார காகங்களை பார்ப்பதற்கு சென்றிருக்கும் அப்படின்னு சொன்னார் சிரிச்சுக்கிட்டே. அமைச்சர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோட பதில் பேச முடியாமல் மௌனமாக அமர்ந்தாங்க. அரசர் அமைச்சர்களை பார்த்தாரு. எல்லாரும் வெட்கத்தால் முகம் கவிழ்ந்து போனாங்க. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தருடைய வளர்ச்சியையும் திறமையையும் பார்த்து அவர்களை நாம் பாராட்டலாம், இல்லை அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாமே தவிர அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் கடைசியாக அதில் அவமானப்பட போகிறது நாம தான். இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதை அல்லது நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் கதைப்போமாவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரியா.